அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதாவது தை மாத வெள்ளிக்கிழமையில நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த தை வெள்ளிக்கிழமையில நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டினால நமக்கு என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஆடை மாதம் முழுவதுமே எப்படி அம்மனுக்கு ஏற்ற மாதமாக இருக்கிறதோ அதே போலவே தான் இந்த தை மாதமும். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு மிக மிக உகந்த மாதமாகும். தை மாதம் தொடக்கத்திலிருந்து மாதம் முடியும் வரை குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடப்படும் பண்டிகைகள் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அம்பாளை வழிபடவும், முருகப்பெருமான் வழிபாடு, வீரபத்திரனின் வழிபடுவது என்று பலவிதமான வழிபாடுகள் செய்வதற்கு இது ஏற்ற மாதமாகும். இந்த ஆடை மாதம் முழுவதுமே அம்மனுக்கு ஏற்ற மாதம் என்று பலவிதமான உற்சவங்கள் செய்யப்படுகிறதோ அதே போலவே இந்த தை மாதத்தில் குறிப்பாக தை மாத வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு உகந்த நாளாகும். தை மாத செவ்வாய்க்கிழமையில் முருகர் மற்றும் வீரபத்திரரை வணங்க வேண்டும். தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் தரிசனம் பெற வேண்டும். செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமி அருள் கிடைத்து செல்வம் பெருகவும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கவும் தை மாத வெள்ளிக்கிழமைகள் அன்று நம் வழிபாடுகளை செய்யலாம். தை மாத வெள்ளி அன்று வீட்டில் விளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் செய்யுங்கள். அன்றைய தினம் நன்றாக வீட்டை சுத்தம் செய்து வீடு முழுக்க சாம்பிராணி காட்டி விளக்கு ஏற்றுங்கள். ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகள், சர்க்கரை பொங்கல், பாயாசம், கேசரி என்று நெய்வேத்தியம் செய்து வீட்டில் அம்மன் படத்திற்கு முன்பு வைத்து பூஜை செய்யுங்கள். அபிராமி அந்தாதி, கனகதார சோஸ்திரம் அல்லது அம்மன் பாடல்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் அல்லது ஒலிக்க விடலாம். அம்மன் கோவில்களில் ராகு கால பூஜையும் ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றுவது மிக மிக விசேஷமானது. வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகுகால நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள். எலுமிச்சை விளக்கு அல்லது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அது மட்டுமில்லாமல் அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றலாம். மாதுளை அல்லது தயிர் சாதம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வணங்கி வாருங்கள். மேலும் வசதி இருப்பவர்கள் அன்றைய தினம் குறிப்பாக தை மாத வெள்ளிக்கிழமை அன்று புடவை, புத்தாடை அல்லது பாவாடை சட்டையை பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து கொடுக்கலாம். அல்லது இயன்ற அளவிற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்கள் அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு சிறுமிக்கு என்று தாம்பூலம் வைத்து கொடுக்கலாம். தை மாதம் வரும் 4 வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மற்றும் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எனவே 4 வாரங்களுமே விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு வாருங்கள். ஒவ்வொரு வாரமும் அம்மனுக்கு பிரசாதம் செய்யும் உணவை மட்டுமே சாப்பிட்டு வருவது வீட்டில் சகல சௌகரியங்களையும் ஏற்படுத்தி நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். சுக்கிர யோகம் கிடைத்துவிட்டால் போதும், வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் ஒரு சேர ஒன்றன் பின் ஒன்றாக போட்டி போட்டுக்கொண்டு வீடு தேடி வந்துவிடும். ஆனால் எல்லோருக்கும் இந்த சுக்கிர யோகம் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. சிலருக்கு பிறப்பிலேயே சுக்கிர யோகம் இருக்கும். அழகு, அறிவு, திறமை, பிரபல்யம், வீடு, வாகனம், பணம், ஆடை ஆபரணங்கள் என்று எல்லாமே அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கிடைத்து இருக்கும். சில பேருக்கு சுக்கிர யோகம் என்பது எளிதில் கிடைக்காது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் சுகமாக நல்ல வாழ்க்கை வாழ முடியாமல் பணக்காசுக்கு கஷ்டப்பட்டு வருவார்கள். இப்படி சுக யோகம் கிடைக்காமல் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை பெற முடியாதவர்கள் எல்லாம் நாளை தினம் இந்த வழிபாடுகளை செய்யலாம். இதனால் உங்களுக்கு சுக்கிர பகவானின் ஆசிர்வாதத்தையும் அந்த மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற முடியும். நாளை தினம் தை மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமையாகும். சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம் வெள்ளி. சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம் மொச்சை பயிறு ஆகும்.
மகாலட்சுமிக்கு உரிய பொருள் ஏலக்காய். அதே போலவே வெள்ளை நிற மல்லிகைப்பூ வாசம் நிறைந்தது. இதுவும் சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உரியதுதான். இந்த பொருட்களை எல்லாம் நாளைக்கு பூஜைக்கு தேவை. இதில் உங்களுடைய வீட்டில் எது இருக்கிறதோ நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கிடைக்காத பொருளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை தினம் காலை 6 மணிக்கு இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டும். பூஜை அறையை பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். மச்சி சுண்டல் நெய்வேத்தியமாக கண்டிப்பாக செய்து வைக்க வேண்டும். முடியாதவர்கள் பசும்பால் சேர்த்து வெள்ளை நிறத்தில் பால் பாயாசம் செய்யலாம். மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை உங்கள் கைகளாலேயே கட்டி போடுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள். ஒரு சில பேர் வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்காது, பரவாயில்லை. பித்தளை காமாட்சியம்மன் விளக்கு உள்ளே ஒரு வெள்ளி நாணயத்தை போட்டு ஏற்றுங்கள். வெள்ளி நாணயமும் உங்கள் வீட்டில் இல்லை என்றால் உங்களிடம் இருக்கின்ற ஒரு வெள்ளி மோதிரமாக இருந்தாலும் சரி, அதை நன்றாக சுத்தம் செய்து விடுங்கள். பின்பு அதனை மகாலட்சுமி தாயார் பாதங்களில் வைத்து பூஜை செய்யுங்கள். இது எதுவுமே உங்களால் முடியாது என்றால் மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக சொல்லப்படுவது கல்லுப்பு. ஒரு பாத்திரத்தில் மேலே கல்லுப்பு பரப்பி அதன் மேலே மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு இந்த கல்லுப்பு தீபத்தை ஏற்றுங்கள். இது மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கும். இப்படி பூஜை அறையில் உங்களால் எந்த விளக்கு ஏற்ற முடியுமோ அதை ஏற்றி வைத்துவிட்டு கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். வழிபாடு என்பது ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே இந்த வழிபாட்டை பின்பற்ற முடியும் என்பவர்கள் பின்பற்றுங்கள். எதுவுமே செய்ய முடியாது, வேலைக்கு செல்ல வேண்டும், நேரம் இல்லை என்பவர்கள் காலையில் எழுந்ததும் மகாலட்சுமிக்கு உங்களால் முடிந்த பூக்களை சூட்டி ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு மனதார கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் சுக்கிர பகவானின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு ஒன்று சேர கிடைக்கும். நாளை தினம் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பின்பற்றலாம். மேலும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் நமக்கு செல்வத்தை அவர் அள்ளி கொடுத்து அருள்மலை பொழிவார். எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கும் இந்த தை மாத வெள்ளிக்கிழமைகளுக்கும் தனி ஒரு சிறப்பு உள்ளது. இந்த 2 மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமைகளும் தெற்கு நோக்கி அம்பிகையும் வடக்கு நோக்கி அம்பிகையும் வழிபாடு செய்து வரலாம். தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் அதிகாலையில் வீட்டை மெழுகி கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டுங்கள். லட்சுமி தேவிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். லட்சுமி தேவியை நாம் வழிபட்டால் நமது லட்சிய கனவுகள் நனவாகும். பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும். லட்சுமி தேவியின் கடைக்கண் பார்க்க தை மாத வெள்ளிக்கிழமைகளில் கனகதர சோஸ்திரம் படித்து அதிகாலை நேரம் வழிபடுவது நல்லது. ஒவ்வொரு பெண்களும் நாம் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். கணவனுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று விரும்பி அம்மனை அவர்கள் வழிபடுவார்கள். மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து மனதார வழிபட்டால் சுக்கிர யோகம் கிடைக்கப்பெறும். அதிகாலை நேரத்தில் அபிராமி அந்தாதி படிப்பதும் கேட்பதும் ரொம்பவே நல்லது. பெருமாள் கோவில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் அருகில் உள்ள புற்று உள்ள கோவிலுக்கு சென்று புற்றுக்கு பால் வார்த்து வேண்டிக் கொண்டால் காலசர்ப தோஷங்கள் நீங்கும். ஒருவருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் தருவது மகாலட்சுமியே. வாழ்க்கையில் ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் அருள்பவர் அன்னை மகாலட்சுமி. அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி ஆகியவற்றின் ஆதாரமும் மகாலட்சுமி தான் என்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகு என்று பெயர். அழகு என்றால் பிரதிபலிக்கும் இடங்களிலெல்லாம் திருமகள் அருள் இருக்கும். எனவேதான் மகாலட்சுமிக்கு தன் இதயத்தில் இடமளித்து ஸ்ரீனிவாசன் என பெயர் பெறுகிறார் மகாவிஷ்ணு. மகாலட்சுமி யோகம் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் இருந்தாலும் உங்கள் இல்லத்திலும் செல்வ வளம் பெருகும். ஒருவரின் ஜாதகத்தில் அஷ்டலட்சுமி யோகம் இருந்தால் அவர் செல்வத்திற்கு அதிபதியாக திகழ்வார். லட்சுமி யோகத்தினை ஜனன ஜாதகத்தில் பெற்ற ஒருவர் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகராக விளங்குவார். நவகிரகங்களில் சுக்கிர பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியின் உடன் பிறந்த சகோதரன் முறை வருகிறது. பிருகு மகரிஷிக்கு மகனாக அவதரித்தவர் தான் இந்த சுக்கிரன். அதனால்தான் மகாலட்சுமிக்கு பார்கவி என்ற பெயர் உள்ளது போலவே சுக்கிரனுக்கு பார்கவன் என்ற ஒரு பெயரும் உள்ளது. இருவருமே சகோதரன் சகோதரி என்ற முறையாகும். சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி விளக்கில் பசுனை ஊற்றி வெண்மையான பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்ற வீட்டில்
அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.